இயேசு கடல் மேல நடந்து வந்துட்டு இருக்காரு. 12 சீஷர்கள் படகுல இருந்தாங்க. நட்ட நடு ராத்திரி, காத்து விசு விசுன்னு அடிக்குது. கடல் மேல இயேசு நடு கடல்ல நடந்து வர்றாரு. பார்த்தவெல்லாம் பேயின்னு அலறான். அப்படித்தானே? நீங்களே வர்றீங்க, நைட்டு போட்டில் வந்துட்டு இருக்கீங்க. பாதி இப்போ கடலில் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கு முன்னாடி ஒரு உருவம் கடலில் நடந்து வந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? பேயின்னு அலறி. அப்போ ஏன் சொல்றாரு, பயப்படாதீங்கப்பா, நான் தான் அப்படி. 12 பேரில் 11 பேர் அவர் தான் சொன்னதுக்கப்புறமும் அப்படி பார்க்குறாங்க. அவரை தானே இருப்பாரோ, இயேசு மாதிரியே தெரியுதுப்பா, அவர் தானே சொல்கிறாரப்பான்னு. பேதுரு ஒருத்தன் தான் கேட்டான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும்னா. நல்லா கவனிங்க, எதை கேட்டாலும் சொன்னார்ல, அதை முன்னாடியே செஞ்சு காமிச்சிருக்காரு. அவன் கேட்டான், கடல் மேல நீங்க தான் கடவுள்னா நான் கடல் மேல நடக்கணும், நீ உங்களை மாதிரியே நடக்கணும். உடனே இயேசு என்ன சொன்னாரு, என்ன மாதிரியே நடக்கணும்னா நீலாம் தேவன் இடத்துல இருந்து வந்திருக்கணும்டா. அப்படியா சொன்னாரு? அடுத்த செகண்ட் சொன்னாரு, வா வா. அதாங்க, எதை கேட்டாலும் சொல்லுங்க. பூமியில இருக்கும்போதே கேட்டான் பேதுரு, நானும் உம்மோடு கடலில் நடக்க வர வேண்டும் என்று. இப்ப ஜபத்துல நீங்க போகும்போது நீங்க எதை கேட்டாலும் அவர் செய்வேன், அந்த சொன்னார்ல, என் நாமத்தினாலே நான் செய்வேன் சொன்னதை தான் எடுத்து சொல்லணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, இப்ப என் தேவைக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தோல்வி என்பது உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. எல்லையற்ற நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்.